ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து 3 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம். பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். 3 கிலோஸ் வரைக்கும் செய்கிறதுக்கு இது சரியான அளவு. இதுக்கு கீழே செய்யணுன்னா 1.5 கிலோனா அதுக்குரிய அளவு போட்டுக்கோங்க. 1 கிலோனா இதுலேருந்து எப்படி போடணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் வந்து 400 கிராமு, பூண்டு வந்து 400 கிராமு, இஞ்சி வந்து 200 கிராமு, எலுமிச்சம்பழம் 3, பெருசாக இருந்தால் 2 போடுங்க, சிறுசாக இருந்தால் 3 போடுங்க. தக்காளி 1/2 கிலோ, பட்டை வந்து 20 பீஸு, ஒன்றா இருக்கு இல்லையா, அதில் 20 பீஸு, ஏலக்காய் 10 கிராம், தயிர் வந்து 100 மில்லி, மிளகாத்தூள் வந்து 30 கிராம், பல்லாரி வந்து வணக்கிறதுக்காக 2, பச்சை மிளகாய் வந்து 10 ரூபாய்க்கு, நெய் வந்து 1/4 லிட்ரு, கல்லெண்ணெய் வந்து 1/4 லிட்ரு, தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்ரு, 3லேயும் 1/4 லிட்ரு தேவைப்படும். இது கம்மியாக ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகும். இது ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் பசியோடு இருக்கும்போது தான் சாப்பாடு இன்னொன்று வந்து உதிரியாக வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். மல்லித்தலை வந்து ஒரு 10 ரூபா, புதினா 10 ரூபா. இது எல்லாமே தேவையான பொருட்கள். இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க செய்முறை சொல்லித்தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடிகனமான பாத்திரத்தை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 3 எண்ணெய் வந்து ஊற்றணும். கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் 3 எண்ணெயும் 1/4 லிட்டர் அளவில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் காஞ்ச பின்னாடி வந்து பல்லாரி வந்து போட்டு வணக்கலாம். அது வந்து பொன்னிறமாக வந்த பின்னாடி இஞ்சி, பூண்டு, வெங்காய பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மல்லித்தலை, புதினா எல்லாம் போட்டுக்கிட்டு தக்காளி எல்லாமே போட்டு நம்ம வந்து வணக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வணக்கலாம். சிக்கனும் வந்து அப்போயே சேர்த்திக்கலாம். ஏன்னா வந்து சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து உப்பு பிடிச்சி வேகணுங்கிறதுக்காக போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அது வணங்கட்டும். அதுக்கடுத்து மிளகாத்தூள், பட்டை ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு, தயிர் தேவையான அளவு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதை வந்து சேர்த்துன பின்னாடி வந்து நல்லா வந்து கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துடணும். சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம எடுத்து பார்த்துட்டு நமக்கு அந்த பக்குவம் தெரியும் இல்லையா, அது வெந்த பின்னாடி அரிசியை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பின்னாடி இங்கே வந்து நல்லா வெந்த அந்த தண்ணியில் நம்ம வந்து அரிசி எந்தில் அளந்தோமோ அதே அளவில் 1க்கு 2 தண்ணி வந்து எப்பொழுது வைக்கிற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துன பின்னாடி நம்ம உப்பு வந்து பார்த்துக்கலாம். நம்ம போட்ட உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு வந்து 2 வந்து நல்லா திக்காக தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அரிசியில் இழுக்கும்போது நம்ம குழம்பு எதுவும் ஊற்றலை, அதனால் ஒரே சாப்பாடாக இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு வந்து தேவைப்படும். அதுக்கு தகுந்தாப்படி வந்து உப்பு போட்டுக்குங்க. அதுக்கடுத்து தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி அரிசி ஊற வச்ச அரிசியை வந்து போட்டு, நாங்கள் எப்பொழுதுமே வந்து சீரக சம்பா அரிசி போட்டால் நல்லாயிருக்கும். பாஸ்மதியும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சீரக சம்பாவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், ருசி நல்லாயிருக்கும். அதனால் அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா வந்து தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மேலேயும் கீழே கலரணும். ரொம்ப கலர்னா உடஞ்சிரும். அளவாக கலரி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா. தண்ணி வற்றின பின்னாடி தம் போட்டு இறக்கி பரிமாறினா சுவையான பாய் வீட்டு பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அளவை மட்டும் கம்மி பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசியை போட்டு சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.